என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனல் மூலமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மைவி3 ஆட் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய வியூவர்ஸ்க்கு பதற்றமான ஒரு சூழ்நிலை இந்த ஒரு மாசமா பீதியை கிளப்பிக்கிட்டு இருக்கிறாங்க கோயம்புத்தூர்ல இருக்கிற மக்கள். அது மட்டும் இல்லாம குற்றப்பிரிவு போலீசாரும் அதோட மெயின் எம்டி சக்தி ஆனந்தனை கைது பண்ண போறதா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சோ இந்த நிலைமையில அதனுடைய முக்கியமான தலைவர்கள்ல எம்டி லெவல்ல இருக்கிறவங்க எல்லாம் பேட்டி கொடுக்கிற அடிப்படையில இப்ப நிறைய அவதூறுகள் நிறைய பிரச்சனைகள்லாம் வருது. ஒரு எம்டியோட அவங்களோட செக்ரட்டரி மாதிரி இருக்கிறவங்க இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி மேல மிகப்பெரிய அளவுல குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. இதன் அடிப்படையில் எல்லாரும் நடுநடுங்கி போயிருக்காங்க. கட்டுன பணம் வருமா வராதான்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுதான் இந்த ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்பர் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கும் நண்பர்களே. மைவி3 ஆட் மிகப்பெரிய அளவுல பேசப்படக்கூடிய இந்த ஸ்கேம் வீடியோ நிறைய பேர் போட்டுக்கிட்டு இருந்தாலும் நம்ம யூடியூப் சேனலுக்கும் தனித்துவமான ஒரு நிறைய வியூவர்ஸ் நமக்கு இருக்கிறாங்க, நிறைய ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சென்னை என்ன சொல்ல போனா சென்னையில இருந்து நிறைய பேர் நமக்கு கமெண்ட்ஸ்ல தெரிவிச்சிருக்காங்க, போன் மூலமா பேசுறாங்க. கோயம்புத்தூர்ல இருக்கிற கிணத்து கடவுளை மையமா வச்சு இந்த அலுவலகம் இயங்கிட்டு இருக்கு இல்லையா, அங்க இருந்து நிறைய நண்பர்கள் நமக்கு சப்போர்ட்டா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, மைவி3 மீது அவதூறு பரப்பக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகி அசோக் ஸ்ரீநிதி மீது ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு முக்கியமான தலைவர்கள் எல்லாம் விட்டு பேச சொல்லியிருக்கிறாரு சக்தி ஆனந்தன் எம்டி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பொதுவா இந்த ஒரு 4-5 நாளாவே பரவலா செய்தி போயிட்டு இருக்குது. அவங்க மேல கேஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, முக்கியமான பிரதிநிதிகள் அதாவது மைவி3ல வேலை பார்க்கக்கூடிய முக்கியமான எம்டி பொறுப்புல இருக்கக்கூடியவங்க எல்லாம் போலீஸ் கமிஷனர் கம்ப்ளைண்ட் கொடுக்க வரும்போது கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு மறுபடியும் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் மனு கொடுக்க போகும்போது 300 பேர் திரண்டுட்டாங்க. இதனுடைய பயனாளர்கள், இதனுடைய யூசர்ஸ், இதோட வியூவர்ஸ் சொல்றோம் இல்லையா, மைவி3 மேல அக்கறை கொண்டவங்க எல்லாம் 300 பேர் திரண்டவன திக்குமுக்கு அடிபட்டாங்க மாவட்ட ஆட்சியர் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. சோ 75 லட்சம் பேர் இந்த ஆடை பாக்குறதா சொல்லிட்டு நமக்கு நம்பகமான தகவல் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இதுக்கான அப்ரூவல், இதுக்கான அங்கீகாரத்தையும் நான் உண்மையான வீடியோவையும் நான் இதுல நான் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஒவ்வொருத்தரையும் 75 லட்சம் பேர் இதுக்கான பலன் பெற்றுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு 75 லட்சம் பேருக்கு பணம் எல்லாருக்கும் கொடுக்க முடியல. இப்போ வாழ்க்கையே கேள்விக்குறி ஆயிடும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தா. அதனால பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகி டாக்டர் ராமதாஸ் கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்திருக்கிற அடிப்படையில இப்போ அசோக் ஸ்ரீநிதி மீது அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக கலெக்டர் அலுவலகத்துக்கு கலெக்டர் அலுவலகத்தில் வாங்கியிருக்காங்க. சோ எஸ்பி ஆபீஸ்ல இருந்து போலீஸ் ஒரு இது வந்திருக்குது, போன் வந்திருக்குது. அதனால இப்ப மாவட்ட அளவுல மிகப்பெரிய அளவுல ஒரு கொந்தளிப்பு இன்னைக்கு ஏற்பட்டு இருக்குது. 17/7/2024 அப்படின்னு தான் சொல்லணும். இதன் அடிப்படையில சக்தி ஆனந்தன் எம்டி அவர்களை கைது பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ரொம்ப நெருங்கி இருக்கு. அப்படிங்கிற சூழ்நிலையில தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 250 ஸ்டால் போட்டிருக்காங்க இல்லையா, அதனுடைய ப்ரொடக்ஷன் ஹெர்பல் ப்ராடக்ட், ஆர்கானிக் ப்ராடக்ட் விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த ஒரு நெருக்கடியான நேரத்துல அசோக் ஸ்ரீநிதியை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு எதுவும் இதுல உண்மையை சொல்றாங்க. எங்க தலைவர், எங்க தொண்டர்கள், எங்களுடைய செயலாளர்கள், அதனால நாங்க ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்ற அடிப்படையில இதை கொடுக்கல் வாங்கல் வேற ஏதாவது எதிர்பார்க்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரவலா பேசிக்கிட்டு இருக்காங்க கிணத்து கடவுள. சோ இப்ப எல்லாமே அரசியல் பாலிடிக்ஸ் எல்லாமே கொடுக்கல் வாங்கல் தான். அரசுக்கு ஏதாவது நம்ம பேச்சுவார்த்தையில மொத்த ஏதோ கொடுக்கல் வாங்கல் இருக்குன்னு, அப்படி இல்லைன்னா எந்த பிரதிநிதிகள் காட்டமா கத்துறாங்களோ அவங்க ஆஃப் பண்ணணும். அதுக்கு வேற மாதிரி இவங்க அதாவது முறையா அவங்க அணுகணும் அப்படிங்கறதாவும் கிணத்து கடவுள் மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதுல மெயின் ஆபீஸ இப்ப பூட்டி இருக்கிற அடிப்படையில இதை அந்த கடைகள் மூலமாக எங்கெல்லாம் ஷாப் ஓபன் பண்ணி மைவி3 ஆட் ஷாப் ஓபன் பண்ணிருக்காங்களோ அங்க வச்சு பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை திருப்பூர்ல வச்சு நடத்த போறதா சொல்லியிருக்காங்க. அசோக் ஸ்ரீநிதியை திருப்பூருக்கு கூப்பிட்டு அவருக்கு சரியான முறையில கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி கொடுக்க போறாங்கன்னு தெரியல, கையில கொடுக்க போறாங்களா இல்ல உடம்புல கொடுக்க போறாங்கன்னு தெரியல. சோ இது இந்த சால்வ் ஆயிடுச்சுன்னா மட்டும்தான் சக்தி ஆனந்தனால மிக அடுத்த லெவலுக்கு போக முடியும். அதனால 75 லட்சம் பேர் பார்க்கக்கூடிய இந்த ஆடு நிறுவனத்தை எந்த காலத்திலும் நம்ம மூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டோம். அதோட மெயின் எம்டி சொல்லியிருக்கிறாரு, அதோட அசிஸ்டன்ட் சொல்லியிருக்கிறாரு, அவங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் சொல்லிட்டு இருக்கிற அடிப்படையில மைவி3 ஆடு பாக்குறவங்க இந்த நிமிஷம் வரைக்கும் கவலைப்பட வேணாம். ஆனா பணம் வராதவங்களுடைய நிலைமை தான் ரொம்ப சோகமா இருக்குது. கண்டிப்பா அந்த பணம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நான் தோண்டி ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கிறேன். விளம்பரம் பாக்குறவங்களுக்கு யாருக்கெல்லாம் பணம் வரல அப்படிங்கிறது இந்த கமெண்ட்ல தெரிவிங்க. யாருக்கெல்லாம் பணம் வந்திருக்கு அப்படிங்கிறது என்னோட கமெண்ட்ல தெரிவிங்க. யாருக்கெல்லாம் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் பண்றாங்களா, உங்க கான்டாக்ட்ல இருக்காங்களா உங்க ஏஜென்ட், உங்களோட செயின்ஸ் அதாவது செயின் லெவல்ல
உங்களுக்கு யார் சீனியாரிட்டி அவங்க எல்லாம் கான்டாக்ட்ல இருக்காங்களே என்னுடைய கமெண்ட்ல தெரிவிங்க நண்பர்களே. அடுத்த எபிசோட்ல இன்னும் புதிய எபிசோடு புதிய டாபிக் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களே. புதிய சிந்தனையோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.